யோகா வாங்க வேலு. இதான் உன் கடையா? இது தெரியாம நான் போய் பக்கத்து கடைலாம் விசாரிச்சுட்டு வரேன். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. இல்ல இந்த ஏரியா தெரியும், ஆனா எந்த கடை தெரியாது இல்ல, அதான். ஓ அந்த பணம் ஒரு நிமிஷம் இருங்க அண்ணே. ஒரு 2000 கிடைக்குமாண்ணே? என் சம்பள பணத்துல இருந்து கழிச்சுக்கோங்கண்ணே. தேங்க்ஸ் யோகா, கண்டிப்பா இன்னும் 2 நாள்ல குத்துறேன் உனக்கு. சரிங்க வேலு. யாரா அவங்க? உன் சொந்தக்காரங்களா? இல்லண்ணே, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. ஒரு 10 நாளைக்கு முன்னே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணோம். ரொம்ப எமர்ஜென்சின்னு ஒரு 2000 கேட்டாரு, அதான் கொடுத்து விட்டேன். என்னது, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா? டேய், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? ஏண்ணே? பழகி கொஞ்ச நாள் தான் ஆகுதுன்னு சொல்ற, கேட்டவன பணத்தை கொடுக்குற, அதுவும் கடன் வாங்கி வேற கொடுக்குற. கடன் கொடுக்கறது தப்பானே? கடன் கொடுக்கறது தப்பு இல்ல, ஆனா அது யாரு கொடுக்குறோம், எப்படியாப்பட்ட ஆளு கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியம். இன்னும் இந்த மெச்சூரிட்டி கூட இல்லாம இருக்கேடா. நாளைக்கே உன் நம்பரை பிளாக் பண்ணா என்ன பண்ணுவேன்? இப்ப என்னென்ன பண்றது? நல்ல பணம் வருதான்னு பாரு. அப்படி இல்லைன்னா உன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தானே சொன்னேன், அவனுக்கு ஃபோன் பண்ணி பாரு. இல்லைன்னா பாத்துக்கலாம், விடு. இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாத.